அனைவருக்கும் வணக்கம். டுடே எக்ஸ்க்ளூசிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாவேகா அனல் ரஜித் எப்போ வந்து அனல் பறக்க தெரிக்க விடுபவர். ஹாப்பி டு சி மை ஃப்ரெண்ட் இன் பிக் ஸ்டேஜஸ். ரியலி ஹாப்பி டு யூ. ஸோ ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. மிகப்பெரிய ஒரு மேடைகள், நிறைய என்ன சொல்றது, ஆரவாரங்கள், மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த எழுச்சி. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து தொடரும்னு நினைக்கிறேன். எப்படி ஃபீல் பண்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஆரியர் நண்பர் NKR அவர்களுக்கு வணக்கம். ஐயா, இதெல்லாம் வந்து வெளியில சொல்ற வதந்தி எல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் வந்து நம்ம எல்லாம் கலந்து பேசுறதுதான். நீங்க சொல்லி கொடுத்த பாயிண்ட் அது நிறைய இருக்கு. அதனால வெளியாள் கிட்ட சொல்ற மாதிரியே என்கிட்ட சொல்லாதீங்க. இதுல நிறைய பாயிண்ட் இவர் சொல்லி கொடுத்தது இவர் ஆனர். அதை நான் இங்க பதிவு பண்றேன். எப்பயுமே ஆல் ஆர் ஒன், ஆல் ஃபார் ஒன். இவர் மாற்றத்துக்காக விஜயன் வந்திருக்காரு, அவருக்கு சப்போர்ட் பண்றோம். அவ்வளவுதான், எனக்கு அந்த திருப்தி தான். ஓகே. சோ இன்னைக்கு அரசியல் பரபரப்பு அப்படின்றது 2026 விஜய் அண்ணாவை சுத்தி, தாவேக்காவை சுத்தி தான் இயங்கிட்டே இருக்கு. ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமும் ஒரு நபரை நோக்கி, ஒரு நபரை சுத்தியே சொல்றது அப்படின்னா அது வந்து இன்னைக்கு விஜய் அண்ணாவை தான் இருக்கும். முக்கியமா சமீபத்துல பொன்ராஜ் அப்படின்ற ஒருத்தர், அவரை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ எப்படிப்பட்டவர், எந்த பேக்ரவுண்ட் வந்து வந்தாரு, இன்னைக்கு எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய சமீபத்தில் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நம்மளுமே கலந்துகிட்டு இருந்திருக்கோம். அவருடைய பேச்சு வந்து முகம் சுடிக்கிற மாதிரி தான் எதுவும் இருக்கு. அதாவது வாண்டடா ஒரு இடத்துல போயிட்டு வாயை கொடுத்து வேணுட்டு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணக்கூடிய அளவுல தான் அவருடைய பேச்சுக்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா எல்லாம் மீறி ஒரு இடத்துல போய் அவருக்கான அந்த ஒரு பிம்பம், அதாவது அந்த ஒரு வெளிச்சம், புகை வெளிச்சம் கிடைக்கணுன்றதுக்காக அவர் ஏதோ ஒரு எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு கட்டக்கூடிய ஒரு பிராணி மாதிரி வந்து இன்னைக்கு வேற லெவல்ல பெண்களை இழிவா பேசக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்காரு இல்லையா? அது அது வந்து சர்ச்சைக்குரிய விதத்துல போய் அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கொடுக்க சொல்லி கேட்டப்போ அவர் கொடுத்த விளக்கம் இன்னும் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. சோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நம்ம தளபதி அவர்களை கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் அவருடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸ், அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? இது திமுக வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க, ஒரு சதிதான் எப்பயும் போல. இது வந்து நீங்க வெறும் பொன்ராஜ் மட்டும் பேசுறாருன்னு கடந்து போக முடியாது. நான் பொன்ராஜுக்கு ரெண்டாவதா வரேன். இத பொன்ராஜ் மட்டும் பண்ணல. ஒரு மேடையில வந்து பாத்தீங்கன்னா ஜீவசகாப்தம் சொல்லியிருப்பாரு, இது போல வந்து நல்ல விஜய் நயன்தாரா கூட டான்ஸ் ஆடினா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒட்டுமொத்த மக்களையுமே வந்து அசிங்கப்படுத்தி இருப்பாரு. அதே போல ஒரு வார்த்தையை தான் வந்து நாங்குநேரியில அந்த குழந்தை 12ஆம் வகுப்பு படித்த அந்த மாணவிக்கு நேர்ந்த துயரத்துக்கு S.V. சேகர்னு இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த பாப்பா ஏன் புதர் பின்னாடி போச்சு, அங்க போலீஸ் விளக்கு போடுவாங்களா? அது ஒரு அநியாயத்துக்கு ஒரு வக்கரமான பேச்சு. அதே மாதிரி ஒரு 3 வயசு குழந்தை பாதிக்கப்படும் போது பாலியல் குற்றத்துல ஒரு அதிகாரி மேடையில சொல்றாரு அந்த குழந்தை மேல தப்பு இருக்குதுன்னு. இத மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களை கொச்சப்படுத்த முடியுமோ, சிறுமைப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இவங்க கையில் எடுக்கிறாங்க. அதே போல ஒண்ணுதான் இன்னைக்கு இந்த பொன்ராஜ் பண்ணது. பொன்ராஜோட பேக் ஸ்டோரி என்னன்னா, ஐயா அப்துல் கலாம் அவருக்கு இவர் வந்து சயின்டிபிக் அட்வைசரா இருந்திருக்காரு. ஆனா ஆகச்சிறந்த ஆளுமையை கூட சில தப்பான சாய்ஸஸ் எடுப்பாங்கன்றதுக்கு இந்த ஆள் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு ப்ரூஃப். ஐயா அப்துல் கலாம் கூட எப்படி இந்த மாதிரி ஒரு இழிகுணம் உள்ளவர் இருந்திருப்பான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு அநாகரிகமான வார்த்தையை ஒட்டுமொத்த தமிழ் பெண்கள் மேலேயும் நம்ம சகோதரிகள் மேலேயும் கட்டவிழ்த்துறது வன்மத்தின் வெளிப்பாடு ஒன்று மட்டுமே. இதுக்கு வேற எந்த காரணமும் கற்பிக்கிறதுக்கு எனக்கு தெரியவே இல்லை. அது திமுக கூட இருக்கிறோம், ஆளுங்கட்சி இன்னைக்கு சப்போர்ட், நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு இருமாப்பு, தைரியம், அவ்வளவுதான். இவங்க எல்லாம் வந்து அந்த தைரியத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவதூறு பேசிக்கிட்டு அநாகரிகம் பேசிக்கிட்டு. இவர் அரசியல் விமர்சகர் அல்லவே. அன்னைக்கு ஐயா அப்துல் கலாம் மறைவுக்கு அப்புறமா அவர் பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு கல்லா கட்ட ட்ரை பண்ணி அப்துல் கலாம் ஐயாவோட குடும்பமே வந்து எங்க அப்துல் கலாம் பேரெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, அவர் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் அப்பாற்பட்டவர், நீ அவரை வச்சு பொழப்பு தேடாதுன்னு சொல்லி அந்த கட்சியை முடக்கினாங்க. அன்னைக்கே தெரிஞ்சது இந்த ஆளோட லட்சணம் என்னன்னு. அதுக்கப்புறம் திமுகவோட சொம்பா இருந்தாரு, மக்கள் நீதி மையத்துக்கு போய் சீட்டு வாங்கினாரு. நீ மக்கள் நீதி மையமே திமுக உள்ள போயிடுச்சு, ஒரு சீட்டு கூட எல்லாம் நிக்குது. இன்னைக்கு திரும்ப திமுகக்கு வாடகைக்கு விட்டு பொழைச்சிட்டு இருக்கிறாரு. சோ ஒரு பேச்செல்லாம் வந்து எல்லையும் மதிக்க கூடாது. ஆனா இதெல்லாம் பண்ணாக்க என்ன பண்ணுவோம், தாவேக்காதுக்கு என்ன பதிலடி கொடுக்கும் அப்படின்றது ஒரு பாப்பர். இது வந்து அண்ணன் வந்து அவருக்கு நமக்கு ஒரு கை கட்டு போட்டாரு. இல்ல இதெல்லாம் வந்து நீங்க பேசக்கூட அருகதை அல்லாத ஜென்மங்கள், சட்டப்பூர்வமா போவோம்ட்டு. இல்லாட்டி நிஜமாவே எல்லாரும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி அநாகரிகமா அப்படி பேச முடியும் அப்படின்னு. இந்த இடத்துலதான் நிறைய அவதூறுகளை வந்து தளபதி அவர்கள் சந்திச்சிருக்காரு. அவருடைய பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து அவரையே வந்து ரொம்ப பேசின விதங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த இடத்துல இப்படி வந்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகளை பத்தி, தொண்டர்களை பத்தி இப்படி பேசுறாருன்ன உடனே
அந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இமிடியேட் ரியாக்ஷன். அது வந்து நான் வந்து மத்த எந்த விஷயத்துக்கும் நான் உண்மையில சொல்லிட்டு போயிட்டேன், விஜய் நான் கிட்ட இவ்வளவு இமிடியேட்டான ஒரு ரியாக்ஷன் வந்தது இல்ல. பெண்களுக்கு ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு, அதுவும் கட்சி தொண்டர்களுக்கு ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு துடிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை நேரடியா டிஜிபி ஆபீஸுக்கு போயிட்டு அதை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணக்கூடிய விஷயம். சோ அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது எப்பயுமே அவர் அப்படிதாங்க இருந்திருக்கிறாரு. அவர் தம்பி தங்கச்சிகளுக்கு ஒண்ணு, பொதுமக்களுக்கு ஒண்ணுனா வந்து அவரால் வந்து ஒரு செகண்ட் கூட அதை வந்து டாலரேட் பண்ண முடியாது. அது அன்னைக்கு வந்து அவரோட படத்தை அவதூறு பண்றதுக்காக படத்து பேனரை கிழிக்க போயிட்டு இளைஞர்களை தாக்கும் போது அன்னைக்கே சொன்ன வார்த்தை, நீங்க படத்து மேல கை வைங்க, என்ன பண்ணுங்க, என் தம்பி தங்கச்சி மேல கை வைக்காதீங்கன்னு அன்னைக்கு சொன்னதுதான். ஜல்லிக்கட்டு புரட்சி போதும் அதே வார்த்தையை தான் சொன்னாரு. அது மாதிரிதான் கூட உட்கார்ந்தாரு. இன்னைக்கு கரூர் பிரச்சனை வரும்போதும் அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தாரு. உங்களுக்கு பிரச்சனை என் கூட போதுங்க, அதுக்காக என் தம்பி தங்கச்சியை இரையாக்காதீங்கன்னு சொன்னாரு. இந்த தற்கூரின்னு ஒரு நரேஷன் இவங்க பில் பண்ணும்போது அவர் அதான் பண்ணாரு. என் தம்பி தங்கச்சியை தற்கூரின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரா உரிமை கொடுத்தது? ஏன்னா மத்த கட்சிக்காரங்க பாருங்களேன், நீங்க அந்த கட்சிக்காரங்களை என்ன வேணா சொல்லலாம், அந்த கட்சி தலைவர்களை கொண்டாடுவாங்க, ஐ நம்ம கட்சிக்காரங்களை கொத்தடிமை எல்லாம் சொல்றாங்க, நாங்களே அவங்க அப்படிதான் வச்சிருக்கோம்னு. ஆனா தன் தம்பி தங்கச்சி அப்படி ஒரு வார்த்தை தற்கொலைன்னு சொல்றது பொறுக்காத ஒரு தலைவன். அவர் எப்பயுமே தம்பி தங்கச்சி மேல இப்படிதான் அக்கறை வச்சிருக்காரு. இவங்களுக்கு இது புரியாது. இந்த ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை வந்து இவங்களால புரியவே முடியாது. எப்பயுமே அதை எப்படியாவது இழிவுபடுத்தலாமான்னு பார்ப்பாங்க. அவங்க அவ்வளவுதாங்க, அவங்களுடைய மண்டையில இருக்கிற பொருளே அப்படிதான். இப்போ இந்த விஷயத்துக்கு எதிர்வினைகள் நம்ம நிறைய இடத்துல இருந்து வரதை பாக்குறோம். ஒண்ணு வந்து இதே மாதிரி யாராவது ஏதாவது பெண்கள் மேல அவதூறா தாவேக்காவினர் பேசியிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்காக மாதர் சங்கம் வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா திமுக இருக்கிறவருடைய மகளிர் அணி வருது. அப்படியே மகளிர் அதாவது பெண் எம்பிக்கள் வராங்க, எம்எல்ஏக்கள் பேசுவாங்க, எல்லாருமே வந்து கொந்தளிப்பாங்களே. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அதை நியாயப்படுத்துறாரு. இது அவங்களுடைய ஆதரவா ஒருத்தர் உட்காந்து பேசுற ஒரு ஊடகத்துல இப்படி பேசுறாரு என்ற ஒரு எதிர்வினை கூட இங்க வந்து பார்க்கவே முடியல. அதற்கு மாறா அவர் பேசுறது என்ன தப்பு இருக்குது? விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேர்ல நிறைய பேர் ஃபேக் ஐடி வச்சு பேசிட்டு இருக்காங்களே, அதை நார்மலைஸ் பண்ற வேலை இருக்குல்ல. தவறு யார் செஞ்சிருந்தாலும் தவறுதான். ஆனா அதற்காக இது சரி அப்படின்றது பேசுறது இருக்கியா, அதை நம்ம எப்படி ஃபீல் பண்றது? இல்ல, முதல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் போல ஐடி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி அபாண்டத்தையும் அவதூறையும் பேசுறது தாவேக்காக்கு எதிராக இவங்க கட்டமைக்கக்கூடிய ஒரு சரிதான் நான் இங்க குற்றச்சாட்டு வைக்கிறேன். தாவேக்காரன் அப்படி பண்ணல, இதையும் இவனுங்க பண்ற வேலைதான். இவங்களே போய் கமெண்ட போட்டுட்டு தாவேக்காரன் பேசுறான்னு சொல்லி பண்ற ஃபேக் நரேட்டிவ். அப்படிதானே போய் நீ கம்ப்ளைண்ட் கொடு. நீ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? உன் கையை யார் கட்டி போட்டது? போய் கம்ப்ளைண்ட் கொடு. இதுக்கு முட்டு கொடுக்க வராரு தெரியுமா ஒரு வாடகை வாயன், அவரு கதையை எடுத்து பாருங்களேன். ஒரு ஐபிஎஸ் ஆபீசரையும் அந்த ஐபிஎஸ் ஆபீசர் மனைவியையும் அவ்வளவு அவதூறா கொச்சையா பேசி அவர் கோர்ட்ல கேஸ் போட்டார். ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமையை ஏற்படுத்தின கட்சி அது. அவரு கூட பழகின ஒரு சகோதரிய வந்து ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொன்ன ஆள் அவரு. நான் என்ன குச்சி கட்டி இருந்த பிள்ளைய வந்து தூக்கிட்டு போயிட்டேனான்னு கேட்ட கேள்வி. இப்படி பேசிட்டு என் கொல்லப்புறத்துல அவ்வளவு பேர் இருக்கு, இந்த பிள்ளையா சூஸ் பண்ண அப்படின்னு மனைவி திட்டினாங்கன்னு இவ்வளவு அநாகரிகமா பேசிவிட்டு இவருமே ஒழுக்கத்தை பத்தி பொதுவெளியில அதுல குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாம் நிக்கிறாங்க, எல்லா அவரோட சொந்தக்காரங்க, அவர் குழந்தைங்க கூட அந்த வீடியோ பார்க்க முடியும். எனக்கு அதுவே சங்கடம். அப்ப அவர் என்ன நினைப்பாங்கன்றது நம்மளோட வருத்தமா இருந்துச்சு. ஆனா அப்படி பேசிக்கிட்டு இன்னைக்கு இவர் வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் பத்தி தெரியுமான்னு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேல போய் நீ கம்ப்ளைண்ட் கொடு, இப்படி பேசினாலும் சேர்த்து நாங்க அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னா நம்ம சொல்லும் போல இருக்கு. எப்படிதான் திமுக ஒண்ணுன்னா வந்துடுறாங்களோ முட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு புரியவே இல்லை. நாம் தமிழர் கட்சியா நாம் திமுக கட்சியா கூட எனக்கு தெரியல. திமுக ஒரு பிரான்ச்சாவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலா உண்மையிலேயே சொல்ல போனோம்னா இந்த திமுகவுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதற்கு அவங்கள பேசுறதை விட அப்படியே உதாரணத்துக்கு இப்ப இங்க விஜய் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு இங்க வந்துடுறாப்புல, முக்கியமா இடுப்பு கார்த்தி, சாக்கடை முருகன், இவங்களுக்கு எல்லாம் இதே வேலை. இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. அதுல ஒண்ணு சொல்றாரு, ராணிப்பேட்டை மாவட்ட எங்களுடைய ராணிப்பேட்டை தொகுதியோட வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளர் சகோதரி வந்து மேடையில பேசுறத கட் பண்ணி ஒரு நபர் போட்டு அவர்கள் வந்து ஆபாசமான வார்த்தைகள்ல கேப்ஷன் போட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வரவேற்கிறேன். இந்த மாதிரி யார் பேசியிருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ள வைங்க, பாரபட்சம் பார்க்க கூடாது. அது நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, தாவேக்காவா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேசக்கூடியவர்களை அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பாலிடிக்ஸ பண்ண வரல, டீசன்ட் பாலிடிக்ஸ், டீப் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கேன்னு சொல்லி அதை சொல்லியும் நிறைய பேர் வந்து அதை தவிர்த்துடுறாங்க, பண்றது தெரியாது. இந்த ஃபேக் ஐடி நான் ஒண்ணு சொல்ல நினைச்சேன். ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முக்கியமான ஒரு மேடை, அந்த மேடையில ஒரு பெண் நிர்வாகி ஏறி சொல்றாங்க,
எல்லாரும் ஒரு 2-3 செல்போன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க, 10 ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் அந்த மாதிரி வச்சிருக்கேன். 3 ஐடி வந்து நான் விஜய் எடுக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. இவர்களெல்லாம் இந்த ஃபேக் ஐடியை பத்தி பேசலாமா? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் சொல்லுங்க, இது தவறு, விஜய் அவர்கள் கண்டிக்கணும். நானும் சொல்றேன், விஜய் அண்ணா இதெல்லாம் கண்டிக்கணும், நான் என்னுடைய கட்சிக்காரர்கள் இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதற்காக பொன்ராஜ் பேசுறது தவறு இல்ல. மத்த எல்லாரையும் நீங்க பேசுறீங்கல்ல, உங்க ரசிகர்கள், உங்க தொண்டர்கள் போர்வையில ஃபேக் ஐடிஸ் பேசுறது இல்ல, அப்ப இவங்க பேசுறது தப்பு இல்ல அப்படின்னு பேசக்கூடியதுதான் வந்து ஒரு நல்ல தலைவருக்காக தான் நான் கேட்கிறேன். இதுதான் தமிழ் தேசியமா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இவரு பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன். இவரு பேசின வார்த்தையில இவரு கொச்சையோட உச்சத்துக்கு போனது ஒண்ணு சொல்லவா? பிரபாகரன் வந்து படைக்கு தளபதியா இருந்ததுனால வந்து அதோட விட்டுட்டாரு. அவர் சீமான் மட்டும் வந்து விடுதலை புலிகளுக்கு தலைவரா இருந்திருந்தா இலங்கை பெண்கள் எல்லாரையும் கற்பழிச்சிருப்பேன், அவர்களை வந்து நான் அறுத்திருப்பேன், இப்படி எல்லாம் பேசினவர். என்னைக்குமே வந்து விடுதலை புலிகள் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்தவும் கிடையாது. ஒரு கண்ணியமான ஒரு படை அது. இங்க உட்கார்ந்துகிட்டு நம்மளுடைய வன்மத்தை வக்கரத்தை பேசுறதுக்கு நான் அங்க இருந்து அதை பண்ணிருப்பேன், இங்க இருந்து இதை பண்ணிருப்பது என்ன நியாயம்? எப்பயுமே இப்படிதானே இருந்திருக்கு. என்னைக்கு வேற மாதிரி பேசியிருக்காரு. சோ இவரெல்லாம் பேசவே கூடாது. நான் என்ன சொல்றேன், தாவேகா காரனோ இல்ல தாவேகா காரன் பேர்ல இருக்கக்கூடிய ஃபேக் ஐடியோ நீ கம்ப்ளைண்ட் கொடு. நான் வந்து நீ பேசின எல்லாத்துக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ வந்து எப்படி வந்து அந்த அக்கா விஜயலட்சுமி நீ அப்படி பேசுன நான் கேட்பேன். ஃப்ரெஷ்ஷா நம்ம கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுவோம். நீ அதுக்கு நீ அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணல, நான் இதுக்கு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றேன். அது என்னன்னு பாப்போம். எல்லாருமே வந்து சட்ட பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் நிப்போம் நான் சொல்றேன். இன்னைக்கு ரஜினி அவர்களுக்கு வந்து நம்ம பேசுனது கான்டெக்டே வேற. நீங்க சொன்னது திமுக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது, எந்த அளவுக்கு மிரட்டது புதுசா யார் வந்தாலும் அப்படின்றதுதான் அதை நான் மீன் பண்ணாரு. அதை வேற மாதிரி பிரிச்சு கொண்டு போய் அதை திரும்ப பேசி பேசி ஊதி அதை ஒரு விவாத பொருளாக்கி உடனே இவங்க ஆதரவுன்ற பேர்ல நாம் தமிழ் தம்பிங்க உள்ள வந்தாங்க பாருங்க. ஆனா என்ன பியூட்டி அப்படின்னா, இவங்க எல்லாரும் விஜய் அவர்களை பார்க்கணுன்றத இவங்க ஆதரவு குரலை கொடுக்க ஆரம்பிச்சோடனே நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, நீங்க ரஜினி அவர்கள் என்னென்ன பேசுறீங்க தெரியுமான்னு எடுத்து போட்டா, ஐயா அதெல்லாம் காதால கேட்க முடியலைங்க ஐயா. இன்னைக்கு சாக்கடை பேசுறான் அவரு. நான் ஏதாவது குடும்பத்தை பத்தி பேசியிருக்கலாம், பெண்களை பத்தி பேசியிருக்கேன், என்னைக்கு இழிவா பேசியிருக்கேன்னு கேட்கலாம். இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா? கண்ணாடியை பார்த்து குடிக்க வேண்டியது என்ன இல்ல, என்னென்ன வார்த்தை பேசியிருக்காங்கன்னு சொல்லவே அருவருப்பா இருக்கும். அவர் அரசியல் வரான்னு சொல்லி அவரோட பாட்டி அம்மாவெல்லாம் கொச்சையா பேசுவாங்க. இங்க வந்து நீ தமிழன்னா யாரோட ஆத்தா தப்பு இல்ல யாரோட தாத்தா தப்புன்னு பேசுனாங்க. நான் சொல்றேன், இதை விட மோசமா பேசுன வார்த்தை அது. இவ்வளவு பேசி எப்படி மனசாட்சி இல்ல? நான் கேக்குறேன், நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அசிங்கமா பேசுறது இல்லையா? தாவேகா டிவி கேள்ற வார்த்தைக்கு என்னென்ன கேவலமான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறீங்க. அந்த தலைவர் எவ்வளவு அபாண்டத்தை அவதூற விசிலுக்கு எவ்வளவு அபாண்டமான அக்கிரமமான விளக்கத்தை எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெக்கம் கூச்ச நாச்சம் இல்லாம இன்னைக்கு எப்படி எல்லாத்தையும் நம்ம மறந்துருக்கோம் வந்து பேசுறாங்கன்னு என்னால சத்தியமா புரிஞ்சுக்க முடியல. எனக்கு ஒரே கேள்விதான் எப்பயுமே மண்ணில் ஓடிட்டு இருக்கு நரேஷ். இன்னைக்கு கையில சமூக ஊடகம் இருக்கு, நம்ம எல்லார் கையிலும் எல்லா பேசின வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கே நம்மளை இப்படி ஏமாத்துறாங்களே. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல இந்த மாதிரி ஆட்கள் நம்ம அப்பன் தாத்தாங்களை எவ்வளவு ஏமாத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இந்த தெருக்கு ஒரு பேச்சு, அந்த தெருக்கு ஒரு பேச்சுன்னு எப்படி இங்க நம்ம விழுந்தோம்னா இப்படிதான், இப்படிப்பட்ட பேச்சாலத்தான் விழுந்திருக்கிறோம். முதல்ல இதுதான் கடைசியான ஆள், இந்த ஆள் தான். அவரை முடிச்சு விடணும். அந்த தேர்தல் பார்த்துக்கோ, அந்த வேலையை நம்ம மக்களுக்கு வேலை செய்யற வேலையை பார்ப்போம். அடுத்து நம்ம சபாநாயகர், உங்களுக்கு மிகவும் பிடித்த அப்பாவு, அவரு ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா வந்து இந்த நியூஸ் தமிழ் 24/7 வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல வந்து நெறியாளர் கேட்கிற கேள்விக்கு, இந்த ஊர்ல எல்லாம் பழைய கிழவிங்க புரளி பேசும் தெரியுமா, இந்த இவருக்கு அவனுக்கு தொடர்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேலை இல்லாம உட்காந்து அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எப்படி இந்த மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கு என்ன, பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்ன, அந்த மாடுலேஷன் இல்லையா? அதே மாடுலேஷன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது கரூர் விஷயத்த யாரெல்லாம் வந்து இப்ப பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே அரசியல் பண்றாங்கன்னு அர்த்தம். நம்ம ஆரம்பத்துல இந்த விஷயத்துல பாக்குறோம், அரசியல் செய்யாத ஒரே கட்சி தாவேகா மட்டும்தான். நினைச்சிருந்தா அன்னைக்கு நைட் அரசியல் பண்ணியிருந்தா இந்த விஷயத்துல திமுகன்ற ஆட்சியா நீ கலைஞ்சிருக்கும். அன்னைக்கு ஒரு நைட்ல என்ன கேட்டீங்கன்னா அந்த உணர்ச்சியை அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்டா இந்த டீம் வந்து இது வந்து வேற விதமா போயிடக்கூடாதுன்னு அதை கண்ட்ரோல் பண்ணி அதை அழகா ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்க நேர்ல போய் பார்க்கல, இங்க கூப்பிட்டு பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு. இதெல்லாம் இவங்க செட் பண்ண ஆரம்பிச்ச நரேட்டிவ். ஏன்னா கரூர் சம்பவத்தை அன்னைக்கு
நைட் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து ஓடிட்டாருன்னு இவங்க பேச ஆரம்பிச்சவங்கதான். ஒரே மாதிரி டோன்ல ஒரே மாதிரி காப்பி பண்ணி இந்த கரூர்ல வந்து இவங்க மாநாடு போட்டு 1,50,000 சாய் உள்ள போட்டு 1,00,000 பேர் வெளியே ஒரே கண்டென்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி இன்ஃபுளுசர்லாம் காசு கொடுத்து போட்டாங்களோ அதே மாதிரி கரூர் சம்பவம் நடக்குது. அந்த நடந்து சில மணி நேரங்கள்ல அங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த நரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சி ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் அப்பா அவர்கள் பேசும்போது நான் பார்த்தேன், உள்ள உட்காந்து ரசிக்கிறாருங்க. மக்கள் சாகுறதுன்னு பேசுறாரு. இவர் ஒரு சபாநாயகருங்க. எப்படி இப்படிலாம் ஒரு மனசாட்சியே இல்லாம. இல்ல, நம்ம கரூர் துயரத்துக்கு 2வது வருவோம். முதல்ல ஒண்ணு பண்ணிருக்காரு. அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி சமபந்தி விருது நடக்குது. அப்படி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல ஒரு சமபந்தி விருது நடக்குது. அங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு 5 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க அந்த சமபந்தி விருதுல பங்கெடுத்துக்கிறதுக்கு வருது. அந்த குழந்தைங்க அந்த சாப்பாட்டை ஆசையா பாக்குது, சாப்பிடணும்னு வருது. சமூகத்தை காரணம் காட்டி அந்த குழந்தைகள் அந்த சமபந்தி விருந்துல உள்ள விடாம விரட்டிட்டாங்க. இத பாத்துக்கிட்டு அங்க இருந்த ஒரு சமூக ஆர்வலர் மனசு கேட்காத அந்த வீடியோல பதிவு பண்றாரு. அந்த குழந்தைங்களை போய் என்னப்பான்னு கேக்குறாரு. சாப்பிடணும்னு சொல்ற அந்த குழந்தைங்க சாப்பாடு கேட்டு வந்திருக்குது. இவனுங்க உள்ள விட மாட்டானுங்கன்னு கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து போடுறாரு. இப்படி கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாம இந்த மாதிரி ஒண்ணு நடக்காத மாதிரி கடந்து போனவங்க இவங்க. ஆனா இவங்க பேசுற பேச்சு என்ன தெரியுமா? சமூக நீதி, சமதர்ம சமூக நீதி வாய் கூசாம பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க இன்னைக்கு கரூர் பத்தி பேசுறாங்கல்ல. நான் கேக்குறேன், கரூர்ல நம்ம அண்ணன் விஜய் அங்க நின்னாரு. அந்த ஈவெண்ட் நடக்கும்போது இருந்தாரு. அவர் அந்த ஈவெண்ட்ல நடந்த ஒரு ஸ்டாம்பீடுக்கு விட்னஸ், ஐ விட்னஸ். அந்த ஐ விட்னஸ் என்ன சார் பாத்தீங்கன்னு கேட்கறதுக்காக சிபிஐ வர சொன்னாங்க. போனாரு, பார்த்தாரு. அங்கேயும் இல்லாத உருட்டெல்லாம் உருட்டுனானுங்க. ஒரு அழுத்தத்துக்கும் நான் அடிபணிலன்னு சொல்லி தைரியமா கையாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தார். இது நம்ம நிலைப்பாடு. இந்த ஈவெண்ட்டுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத கரூர் 10 ரூபா பாலாஜி எதுக்கு சிபிஐ கூப்பிட்டாங்க? விஜயண்ணா போகும்போது அழுத்திட்டாங்களாமே, கிடுக்குப்புடி கேள்வி கேட்டாங்களாமே, இதுவாமே அதுவாமே வாய்க்கு இருந்ததெல்லாம் பேசின ஊடகங்கள் செந்தில் பாலாஜி போயிட்டு வந்ததை எப்ப பேசுனாங்க? சம்பந்தம் இல்லாம இவரை ஏன் கூப்பிட்டாங்கன்னு கூட பேசல. இவங்க இன்னும் அப்படியே கரூர் வச்சு அந்த சம்மனையே முதல்ல வாங்கல. அந்த சம்மனை வாங்காம தவிர்த்து அது செய்தி ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து செய்தி. இது எந்த அளவுக்கு அப்படின்னா பேண்ட்ல போவாங்களா ட்ரௌசர்ல போவாங்களான்னு தெரியல. யாராவது ரைடு வந்துங்க, நீங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுங்க. ரைடு வரும்போது பதட்டத்துல நெஞ்சு வலி உண்மையாலுமே வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க. பதட்டம் யாருக்கு வரும்? தப்பு செஞ்சவனுக்கு தானே பதட்டம் வரும். நீ தான் யோக்கியம் இல்ல, யோக்கியம் தானே. உனக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு என்ன பதட்டம் உனக்கு? அப்ப நீ திட்டுப்ப தானே? 10 ரூபாய் திரும்பியா இல்லையா? தட்டையை பிடிச்சு கேட்கணுமா இல்லையா? இந்த திருட்டு பயம் இருக்கிற உனக்கு இவ்வளவு தெனாவிட்டு இதை வேற சம்மன் கொடுக்குறாங்களேன்னு கேள்வி கேட்ட உடனே, ஏன்னா என்ன மட்டும் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. என் கூட அன்பில் மகேஷ் சார் இருந்தாரு, அவர் தான் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா பண்ணி மாட்டி விட்டாரு, அவர் ஏன் கூப்பிடலன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. பயத்துல உளர்றாங்க. நேற்று சேகர் பாபு உளர்றாங்க. மும்மொழி கொள்கை தான் அந்த கொள்கையா? இருமொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டாங்களாம். இப்படி பேசுறவர் அவர் ஒரு அமைச்சர் இல்லைங்க. எனக்கு இந்த கரூர்ல நிஜமாவே நிறைய டவுட்ஸ் இருக்கு. சாயந்தரம் 7:30 மணிக்கு அந்த கூட்டத்துல அந்த ஸ்டாம்பீட் நடக்கிறது மதியம் 3:30 மணிக்கு எப்படிங்க ஒருத்தன் ட்விட் போட்டான்? எப்படிங்க அதுக்கு முந்தின நாளே நியூஸ் பேப்பர்ல செந்தில் பாலாஜி புகைப்படத்தோட அங்க என்னமோ சதி நடக்குது, அந்த கூட்டத்தை மறைமாற்றத்துக்கு வழி வேலை நடக்குதுன்னு சொல்லி எப்படிங்க வந்திருக்கோம்? எனக்கு இந்த விந்தை புரியவே இல்லை. நியூஸ் பேப்பர்ல இருக்கு, நான் அந்த கட்டிங் எடுத்து வச்சிருக்கேன். அதே போல இன்னைக்கு அடுத்து பிரச்சாரத்துல அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னொருத்தர் ட்விட் போட்டிருக்காங்க இன்னைக்கு நேத்து. எனக்கு புரியவே இல்லை, இவனுங்க என்ன சதி பண்றானுங்க, நம்மள என்ன பண்ண ட்ரை பண்றானுங்கன்னு எனக்கு நிஜமாவே இவனுங்களை பார்த்தா பயமா இருக்கு. பயமா இருந்தா இவனுக்கு செஞ்சிருவாங்க இல்ல. இப்படி எல்லாம் மனித மிருகங்களுக்கு நடுவுல வாழ்றன்ற எண்ணம் அதுதான் இப்ப பெரம்பூர்ல பர்மிஷன் கேட்டுக்கிற இடத்துல இப்ப பள்ளம் தோண்டி அங்க வேலை பாக்குறாங்கன்றாங்க. சரி, பர்மிஷன் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கீங்க. கரூர்லயும் அந்த மாதிரி பள்ளத்தாலதான் பெரிய பிரச்சனையா வந்தது. இந்த மாதிரி பர்மிஷன் எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி ஏன் வேலை பாக்குறாங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா எலெக்ஷன் டைம்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கார்பரேஷன் ஒர்க், இந்த ரோடு ஒர்க் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லா இடங்கள்லயும் நடக்குது. இன்னமும் ரோடு போடுற வேலை நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அது புரியல, என்ன கோட் ஆஃப் கான்டாக்ட்ல இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அத ரொம்ப தெளிவா சுட்டி காட்டினா
நீங்க பர்மிஷன் எப்படி கேட்டிருக்கணும், நீங்க அப்ப கேட்டிருக்கணும், இப்ப கேட்டிருக்கணும், இங்க கேட்டிருக்கணும், இந்த மாதிரி எழுதி இருக்கணும். இதெல்லாம் கதையா? கொடுக்க முடியாதுன்றத எந்த அளவுக்கு நீங்க பிஓவிசி கைது, அதாவது இன்னொன்னு பிஜேபி இது வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில வச்சிருக்கு முதல்வர் சொல்றாரு. ஆனா இப்போ திமுக கண்ட்ரோல்ல எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னா யார் கண்ட்ரோல்ல யார் இருக்கான்னு இப்ப என்ன எப்படி புரியுது? எங்க அண்டர் கிரவுண்ட் போகுதுன்னு தெரியுதா? இதுதான் விக்ஸ் மாத்திரைதான் சுத்தி சுத்தி எழுதினாடான்ற மாதிரி இந்த சதியை தான் நீங்க வேணாவே உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்களாடா, மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ண மாட்டீங்களாடான்றத கேள்வி. இதுல வந்து நடக்கிற எந்த குற்றத்துக்கும் திமுக சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு உருட்டு. அந்த விளாத்தி குளத்துல ஒரு பச்சை குழந்தைய கொண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு அக்யூஸ்ட், ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி இங்க உட்காந்து முதல்ல ஒரு வைபிள் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுதான் வந்து இந்த ஆட்சி இதுக்கு 2 வரை கேக்குறாங்களாம். வைப் வித் எம்கேஎஸ். ஐயா இப்போ இந்த கூட்டணி விஷயத்துக்கு வரும் ஐயா. நம்ம ரொம்ப நாளா டிபேட்ல வந்து ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருந்தோம். எந்த கட்சி கூட்டணி வந்தாலும் வருவாங்க, தாவேகா மக்களோட கூட்டணி அமைச்சாச்சு, இதுதான் மிகப்பெரிய மெகா கூட்டணி, வர்றவங்களுக்கு நாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றது எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டோம். நீங்க கூப்பிட்டு யாரும் வரலையே, கடை விரிச்சிங்களே, கொள்வார் இல்லையே, இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு வருவாங்க. இப்ப கடையை விரிச்சு கொள்வார் எல்லாம் கொண்டுட்டாங்கல்ல திமுக, முக்கியமா திமுக கூட்டணி, அந்த கூட்டணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, அது வந்து ஒரு கல்லாப்பட்டி கூட்டணி. 4-5 வருஷமா சம்பாதிச்ச மொத்தத்தையும் கொண்டு வந்து ஒரு கூட்டணி அமைச்சு, முதல் ஜோக் என்ன தெரியுமா? 2021 தேர்தல்ல 234 தொகுதியிலும் போட்டி போட்டு திமுக டிவி எல்லாம் தூக்கி போட்டு உடைச்ச கமல் அதுல முதல் கட்சி. கொடுமை என்னன்னா அவருக்கு சீட்டே இல்ல. ஒரு ஜோக் வரும் தெரியுமா? திரும்ப பேசுற நீ அப்படின்னு. ஒருத்தர் போயிட்டாரு, இன்னொருத்தர் தப்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி வேல்முருகன் தப்பிச்சிட்டாரு, ஆண்டவர் போயிட்டாரு. அந்த மாதிரி சீட்டே இல்லாம ஆயிட்டு வேல்முருகன் வெளியில போக்காது திமுக வசப்படிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் சீட்டே இல்லைன்றாரு. கடைசியில பார்த்தா ஸ்நேகன் சொன்ன வார்த்தை அவருக்கு தான் பொருந்தும் போல. 2026 நான் அடிக்கிற அடியில நடிக்கவனு வரவே கூடாதுன்னு பார்த்தா ஆண்டவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் வேல்முருகன் கிழிச்சு தொங்க விடுறாரு. விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஆண்டாண்டு காலமா முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஐயா திமுகக்கு. அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம கம்யூனிஸ்ட் 2த்துக்கும். ஆக்சுவலா வேல்முருகன் அவர் வந்து வெளியே வந்தவொடனே இந்த மாதிரி ரிபல் ஆவாரு அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா உள்ள சட்டமன்றத்துல இருக்கும்போது நம்மளுக்கு 1008 விமர்சனங்கள் அவர் பேசுற விஷயம் செயல்பாடுகள் இருந்தாலும், சட்டமன்றத்துக்குள்ளார அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துல இருந்து ஜெயிச்சு உள்ள போனாலும் அவர் பங்குக்கு என்ன பேசணுமோ அதை நிறைய பேசியிருக்காரு. வாய்ப்பு கொடுக்கலன்ற சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. வெளியே வந்த உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா எங்க போட போறோம், இங்க வந்துடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவர் இந்த அளவு ரிபல் அவர் நினைச்சு பார்க்கல. துரைமுருகன் அவர்கள் கண்கலம் விட்டு வரைக்கும் வெளியே வந்து அவர் பேசுவாருன்னு கண்டிப்பா நினைச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா எங்க மாவட்டத்துல இருக்க மூத்த அமைச்சருக்கேன் ஒரு 55 வருஷம் நீங்க சட்டமன்றத்துல வந்து இது வரைக்கும் யாருமே கிடையாது. ஒரு சீனியர், அவரு ஒரு பொதுச் செயலாளர், அவரை பாக்குறதுக்கு அதிகாரிகள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னா அப்புறம் எதுதான் வந்து முதல்வர் கண்ட்ரோல்ல இருக்கு எனக்கு புரியல. சரி, நீங்க கூட்டணி இல்லையே வாங்க. இது ஒரு பக்கம் இது நடந்த கூத்தாச்சுங்களா. அடுத்ததுல ஹைலைட் காமெடி 2024 வரைக்கும் திமுக அப்படி வசப்பாடினவங்கதான் வந்து அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த். 2024 அந்த அவங்க மகன் வந்து நின்ன தொகுதியில தோத்துட்டான்னு அந்த குழந்தை அந்த ஒரு சீட்டு ஜெயிக்கிறதா அவங்களுக்கு பிரச்சனை. அதுக்கு இவ்வளவு இறங்கி வேலை போட்டு வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 10 சீட்டு. ஆமா, 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி. எனக்கு புரியவே இல்லை. அரசாணையில வச்சிருக்க தேமுதிக 10 சீட்டு. இத்தனை வருஷம் முட்டு கொடுத்திருந்த கம்யூனிஸ்டுக்கும் விசிகாக்கும் என்னடா சீட்டை குறைச்சிட்டீங்க, கம்யூனிஸ்டுக்கு ஒரு சீட்டை குறைச்சிட்டாங்க. இதோட இன்னொருத்தர் வைகோ ஐயா கண்ணில் தண்ணி வச்சுட்டார். இந்த மாதிரி நான் வெளியில தான் சிரிக்கிறேன் உள்ள அழறேன்ட்டாரு அவரு. விசிகா நிலைமை ரொம்ப மோசம். இங்க தமிழ்நாடுதான் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி நிலைமை இதை விட மோசம். புதுச்சேரியில இவருக்கு இப்ப ஒதுக்குன சீட்ல அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வாபஸ் ஆக மாட்டாங்களாம். அவருக்கு ஃபைல் பண்ண சீட்ல இவரு வாபஸ் ஆக மாட்டாரா. இந்த கூட்டணியே கலைஞ்சு போச்சுங்க, விளவெழுத்து போச்சுங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு கூட்டணி கலகலத்து விளவெழுத்து போற அளவுக்கு ஒரு கூட்டணியை ரெடி பண்ணி 10வது வரைக்கும் அறிவாலய வாசல் தண்ணி கேன் போடுறவங்களுக்கு 2 சீட்டுன்னு பேரம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா இது தாவேகா ஏற்படுத்தின பயத்தை தவிர வேற என்னவா இருக்குன்னு எனக்கு ஒரே ஒரு ஐடியா கொடுங்க. வேற என்ன காரணமா இருக்க முடியும்? எல்லாரையும் வாங்க ஒன்னா சேர்த்துக்கீங்க. நீங்க எனக்கு என்ன புரியலன்னா நீங்க எல்லா தலைவர்களும் ஒன்னா சேர்த்துட்டீங்க. அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கும்ல, ஒரு கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் என்ன இவ்வளவு அராஜகம் பண்ண 5 வருஷமா இந்த ஆட்சி நடத்த இங்க கூட நீ நிக்கிறன்னா நீ ஐயோக்கே தானே அப்படின்னு அவங்கள தோல் உரிச்சு காட்டிட்டாங்க. இந்த முகமூடி எல்லாம் கிழிஞ்சு தொங்குது தெரியல.
ஆனா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு முதல்ல ஹாயின்னு அப்படின்னு சொல்லிட்டு வைப்புக்கு ஸ்டாலின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஓட்டு வந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி கணக்குகளே பல இடங்கள்ல தவிர்ப்படியா இருக்கு. ஐயா ஓட்டு தாவேக்காக வந்ததெல்லாம் ஒரு 2 மாசம் முன்னாடி பழைய நியூஸ். அந்தந்த கட்சியில இருக்க நிர்வாகி எல்லாம் கொப்பு கொப்பா தாவேக்காக்குள்ள வந்துட்டு இருக்கிறதா இப்ப கரண்ட் நியூஸ். ஏன்னா கட்சி கூட்டணிக்கு வருதுன்னு பார்த்தா கட்சியில இருக்கிறதா கிளம்பி தாவேக்கால சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான்ற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு கண்ணை மூடிக்கிட்டு முதல்வர் சொல்ற மாதிரியே பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டு விடாது அப்படின்ற மாதிரி அழகா வந்து எதையுமே பாக்கலையா இவங்க. அப்படியே நிம்மதியா சந்தோஷமா நாங்க 2 பேர் தாங்க போட்டின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு நடந்துருமா. ஒட்டு மொத்தமா தாவேக பக்கம் ஓட்டு திரும்ப போது அன்னைக்கு இருக்கு பாருங்களேன் பெரிய காமெடி. சரி, எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. என்டிஏ கூட்டணிக்கு உங்களுக்கு என்ன லிங்க்? ஏதோ விஜய் நிக்கிற இடத்துல வந்து தலைவர் விஜய் அவர்கள் நிக்கிற இடத்துல டம்மி கேண்டிடேட் போடுறாங்களா, மத்த பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல டம்மியான ஒரு ஆட்களை போடுறாங்களா, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறாங்களா? இது அந்தர்த்தம் உண்டு இல்லையாமே. 2021 உதயநிதி ஸ்டாலினுக்காக செஞ்ச மாதிரி உங்களுக்கு செய்யறாங்களாமே. என்ன கணக்கு? ஐயா தோல்வி பயத்துல நான் நிக்க மாட்டேன் நீ நிக்க மாட்டேன்னு போட்டி போட்டுக்கிட்டு யாராவது ஏமாந்தாடு போடலான்னு அவங்க பாப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒண்ணும் விட்டுலாம் கொடுக்க தேவையில்ல, பூரி சுட்டுலாம் கொடுக்க தேவையில்ல, அண்ணன் நிக்கிற இடத்துல நிக்க சொல்லுங்க. முதல்வர் வேட்பாளர் எல்லாரையும் பாத்துருவோம். 4 முதல்வர் வேட்பாளரையும் பெரம்பூர் வர சொல்லுங்க, பேசிடுவோம். நான் வாங்க எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் பேசுறீங்கல்ல எல்லாரும். நான் சொல்றேன் நீங்க முட்டு கொடுக்க வேணா, வடை சுட்டு கொடுக்க வேணாம், நீங்க வாங்க நம்ம பாத்துருவோம், ஒரு கணக்கு ஒரு கை பாத்துருவோம் வாங்கன்ற. நான் அதுக்கு முடியாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு கூட்டணியில இருக்கிற எவனாவது பாவம் ஏமாந்த ஒருத்தனை கூட்டு வந்து போட்டு தோல் உரிச்சு விட்டுட்டு அவன் அவுட் ஆகி விட்டுட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு சீட்டு போடலையா. நான் சொல்றேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பேச முடியாது, இப்பயே சொல்றேன் வாங்க நீங்க எல்லாம் நிக்கிற இடத்துல நில்லுங்க, 2வது சீட்டு வாங்க போடுங்க, பெரம்பூர்ல போடுங்க ஒரு கை பாத்துருவோன்ற. நான் அன்னைக்கு அப்படின்னாரு. நீங்க என்னடா இப்ப சென்னையை மொத்தமா பண்றீங்க போல, மொத்தமா வாச விட்டா சென்னையே. ஆமா ஏங்க தமிழ்நாடு ஃபுல்லா அப்படிதாங்க இருக்கு. இவங்க மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் ஏதோ சர்வேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் ஒண்ணும் போடல. யாரு சொன்னா? கிராமத்துல விஜய் சார் தெரியாதா? கிராமத்துல தாவேக்கா போய் ரீச் ஆகலையா? கிராமம் விசில் அடிக்கலையா? இல்ல கிராமத்துல இருக்கவங்களுக்கு ஓட்டு இல்லையா? இவங்கெல்லாம் சொல்லி மனசு ஆறுதல் பட்டுக்கிறாங்க. நீங்க பாருங்களேன், திஸ் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி மேஜிக்கல் எலெக்ஷன். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம கண்ணமுடி கண்ண திறக்கிறது கூட தாவேக்கா போய் கோட்டையில உட்கார போது அன்னைக்கு இருக்குது பாருங்க. நேத்து நான் வந்து வேலூர்ல கிரவுண்ட் லெவல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். இங்க வந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு போயிருந்தோம். டீமா போயிருந்தோம். அப்ப போகும்போது கிரவுண்ட் லெவல்ல ரிப்ளை நான் பாக்குறேன். எந்த பெண்கள் லேடிஸ் கிட்ட நம்ம போனாலும் அவங்க எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை, எப்பா இந்த திமுக ஒழிஞ்சா போதும்பா. இத்தனை வருஷம் நான் திமுக தான்ப்பா போட்டிருந்தேன், இந்த முறை சத்தியமா அவங்க கிடையாது, விஜய்க்கு தான்ப்பா, நம்ம தம்பிக்கு தான்ப்பா ஓட்டு. யாரு இருந்தாலும் பரவாயில்லப்பா, யார் வேட்பாளர்னு அவன் கேட்க மாட்டேன், விஜய்க்காக நான் போடுறேன்பா. இதைத்தான் தளபதி சொன்னார் மதுரையில. எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலும் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு. அதை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அவங்க அந்த மாநாட்டை பார்த்தாங்களா, தளபதி பேசுனது கேட்டாங்களான்னு தெரியல. எல்லாம் வயசானவங்க தான். அவங்க மனசுல இருந்து வர வார்த்தை இதுதான். யார் நிக்கிறாங்களா தெரியாதுப்பா, விஜய்க்காக ஓட்டு நான் போடுறேன்ப்பா, எங்க குடும்பம் மொத்த ஓட்டு தான். இது வந்து நான் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுகள் பார்த்தோம். 200 வீட்லயும் அவ்வளவு ஒரு ரெசப்ஷனு. இவங்க காசு கொடுத்து ஆர்த்தி ரெடி பண்ணி வைப்பாங்க தெரியுங்களா? அதெல்லாம் இல்ல. நான் போன ஒரு 4 வீட்டுல பாக்குறேன். இவங்க போகும்போது அவங்க கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு நோட்டீஸ் வாங்கிட்டு அப்படியா வாங்க வாங்க தாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு 1 நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு உள்ள போய் கட்டை ரெடி பண்ணி ஆர்த்தி ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க ஒரு 2 செகண்ட்ல. இவங்க ஆரத்தியோட வந்து வெயிட் பண்ணி நிக்கணும், காசை கொடுப்பானா மாட்டானா அப்படின்ட்டு மிளகாத்தூள் எல்லாம் கலக்கி நெத்தில இழுத்துட்டு போவாங்க ஆத்திரத்துல. இவ்வளவு நேரம் நிக்க வச்சாடான்னு. இங்க விஜய் வரல, வாக்கு கேட்டு வேட்பாளர் கூட வரல, அந்த கட்சி பசங்க வந்து நிக்கிறாங்க. நாங்க என்ன நடக்குதுன்னு கலர் ரிப்போர்ட் எடுத்து போறோம். நாங்க ஒரு 2-3 வீட்டுல இதே நடந்ததுங்க. அவங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க, லிட்டரலி அதை விட்டுட்டு அப்படியே போயிட்டு ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு போறாங்க பசங்களுக்கு. இத வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கிற ஒரு எலெக்ஷனா இருக்கு. இது வரைக்கும் எலெக்ஷன் வந்தா ஓட்டு போடுற அன்னைக்கு நம்ம போனோமா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வேலை நின்று போட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி. 2026 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் ஓட்டு போறதுக்குன்னே. நான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற அதான் நான் லிட்டரலி நான் ஃபீல்ட்ல வந்து பாக்குறேன். நம்ம கலருக்கு 7-8 வருஷமா பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் எந்த ஒரு லீடருக்கும் கிடைச்சது இல்லை. இதுக்காக தான் வெயிட்டிங். சோ இதுதான் ஒரு டைம் டு சேஞ்ச், டைம் டு லீட்.
இததான் அண்ணா அன்னைக்கே சொல்லியிருப்பாரு, ரெண்டு விஷயமா சொல்லியிருப்பாரு. ஒண்ணு வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு சாதாரணமான தேர்தல், ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு நடக்கிற போட்டி இல்ல. என்னதான் இது வந்து திமுகன்ற தீய சக்தியை வீழ்த்தத்துக்கு தாவேக்கான்ற தீய சக்தி வந்திருக்கிறது உண்மைனாலும், இந்த தேர்தல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும், முக்கியமா தமிழ் தாய்மார்களுக்கு திமுக எதிரே நடக்கிற தேர்தல். தமிழ் தாய்மார்களும் தமிழ் மக்களும் ஒட்டுமொத்த இளைஞர்களும் திமுக ஒழிச்சு வீட்டுக்கு அனுப்ப போறதுதான் இந்த தேர்தலுடைய வெர்டிக்டே. அந்த தாய்மார்களின் வீட்டு பிள்ளையா, சகோதரனா, மகனா, அது அந்த முன்வரிசையில வந்து அவங்க ரெப்ரசன்டேட்டிவா நிக்கிறது தான் தாவேக்கா, அதோட தலைவர் விஜய். அது அவங்களுக்கு புரியல. இதத்தான் அவர் முன்னாடியும் சொல்லியிருப்பாரு, வீட்டுக்கு வீடு விஜய், ஒவ்வொரு இல்லத்திலயும் உள்ளத்திலயும் போயிட்டு தாண்டா நான் எலெக்ஷனுக்கே வந்திருக்கேன், நான் ஒன்னும் அடைக்கல தேடி வரல, படைக்கலத்தோட வந்திருக்கேன். அது அவங்களுக்கு புரியல. அதுக்கு ரிசல்ட் வரும்போது ப்ரூவ் ஆகும். பட் இப்பதான் அந்த கட்சிகளுக்கு புரிஞ்சிச்சு, அதை வெளிக்காட்டிக்காம பயப்படாம அரசியல் பண்றாங்களாமா, பண்ணட்டோன்ற நான். ரொம்ப நீண்ட நெடிய காணொலி. நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பேசுறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நீண்ட ஒரு வீடியோவா நம்ம போட போறோம். ஸோ அந்த இவ்வளவு நேரம் பொறுமையா உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ முதல் பேரா ஜோசப் விஜய் அப்படின்னு இருந்தது. டாப் 20ல வந்து உங்க பேர் பார்த்ததுல எனக்கு மிகவும் ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ வாழ்த்துக்கள், தொடர்ந்து மென்மேலும் வளர, இந்த சமூக பணி தொடர. நன்றிங்க ஐயா. நிறைய பண்ணுவோம், நிறைய பேசுவோம். உங்கள் நட்புக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தலைவருக்கு வெற்றி கொடுப்போம், தமிழ்நாட்டுக்கு விடிவு காலத்தை கொடுப்போம். சிக்னேச்சர் வணக்கம். நன்றிங்க.